ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரமதான் ஸ்பெஷல் சகி தூக்கடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை வச்சு ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி தான். இதில் நம்ம ப்ரெட்டோட சேர்த்து கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணி செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸுக்கு செய்வீங்க. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். மற்ற ஸ்வீட் ரெசிபி மாதிரி ரொம்ப நேரம் டைம் இருக்காது. இது செய்கிறதுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 hour, அதுக்கு மேலே ஆகாது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப்புன்றது நான் 100 ml எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் டேரெக்டாக மில்க்ல ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைனா கட்டி கட்டியாக இருந்துடும். அடுத்து கரையவே கரையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்ல ஆன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எப்பவும் போல பால் எப்படி நம்ம காய்ச்சுவோமோ அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்த பின்னாடி நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஸ்லரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணோன்னே நல்லா 5 minutes நல்லா குக் பண்ணுங்க. அது நல்லா கெட்டிப்பட்டு வரும். அப்போ நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். சுகருக்கு பதிலாக நீங்க கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணலாம், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க எதுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இங்க பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணிட்டு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணுங்க. அதனால கொதிச்சு வரும். அப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காய் வரணும். நல்லா திக்காய் வந்தாதான் உங்களுக்கு அந்த பிரெட்ல ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா திக்காய் வரும். இப்போ இன்னொரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு நிறைய செய்ய தேவையில்லை, கொஞ்சமாவே செய்யுங்க. இதுக்கு ஏன்னா கொஞ்சம் இருந்தாலே போதும். அதனால நான் 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்ன்றது 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பாகு ரெடி ஆயிரும். இதுக்கு கம்பி பதம் இல்லை ஆயில் கன்சிஸ்டன்சி அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம முக்கி எடுத்தாலே போதும். அதனால கொதிச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும். அதனால கம்ப்ளீட்டாக ஆறுன பின்னாடி கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடி பண்ண கஸ்டர்ட் மில்க்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். அந்த கஸ்டர்ட் மில்க் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரெட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க. பிரெட் அதிகமாக இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் மில்க்கு அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் பிரெட் ஸ்லைசஸ் சின்ன சின்னது எடுத்திருக்கேன். இப்போ பிரெட்டில் சைடில் இருக்க எட்ஜஸ்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இதை கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் கிராஸாக கட் பண்ணீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டயகனலாக ஒரு கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பெரிய பிரெட் ஸ்லைசஸ் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக உங்களுக்கு அழகாவே கிடைக்கும். நான் சின்னதை எடுத்துருக்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன்ல. இப்போ பேன்ல ஆயில் ரொம்ப நிறையாலாம் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். ஆயில் பிரெட் சீக்கிரமே வெந்துடும். ஸோ ஆயில் நிறைய அப்சர்வ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆயில் எந்த அளவுக்கு நீங்க கம்மியா ஹீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுவே போதும் உங்களுக்கு. பிரெட் நீங்க ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்துடும். ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே முன்னாடியும் பின்னாடி வந்துடும். ஸோ டக்கு டக்குன்னு நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் அதிகமாக தான் குடிக்கும். ஸோ நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் உங்களுக்கு ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் 2 சைடும் டோஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. டோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இதுக்கு ஃப்ரை பண்ணும்போது நெய் தான் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த நெய் ரொம்ப ஹீட் ஆகி அது கருகி போயிடுச்சுன்னா அடுத்து வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நெய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஆயிலாம் நல்லா வடிகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஃப்ரை பண்ண உடனே அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா பிரெட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் அப்சர்வ் ஆயிரும். சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணி சாப்பிடலாம். இதை டேரெக்டாக அப்படியே கம்ப்ளீட்டாக கஸ்டர்ட் மில்கில் முக்கி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நல்லா
அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து ஊற்றி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்படினாலும் உங்கள் இஷ்டம் தான் அது. நீங்கள் வந்து அரேபியன் புட்டிங் ரெசிபி மாதிரி மொத்தமாகவே வந்து அப்படியே வந்து சோக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலே போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே மட்டும் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்கை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்கணும் நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் இதை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஊறின பின்னாடி. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.